Good afternoon, praise Lord. Welcome to this video. ஸோ நான் இப்போ இந்த டைமில் வந்து இது மாதிரி கத்தர் என்ன காலையிலே சாட்சி சொன்ன என்னை எழுப்பி ஆகாரங்களை கொடுத்தாரு. மத்தியான ஆகாரங்களை கொடுத்த பிறகு நான் வரிசையாக ஒரு 7-8 வீடியோ நான் போட்டேன். இன்னைக்கு மட்டும் இல்லைன்னா வந்து நான் இந்நேரத்துக்கு நான் தூங்கி வழிஞ்சிருப்பேன். அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான இதில் நான் இருந்தேன். கத்தர் என்னை குணமாக்கி இப்போ மணி 3 ஆகுது. ஸோ ஐம் ஏபிள் டு இந்த மாதிரி வீடியோ போடுறதோ இல்லை யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணுறதோ அது மாதிரியான காரியங்கள் கற்றுக்கொண்டு செய்கிறேன்னா அது கத்தருடைய பெரிதான கிருபை. நிறைய பேர் வந்து ஓவர் த இயர்ஸ் டெக்னாலஜி மாறி மாறி வரும்போது நியூவான இதை வந்து அப்டேட் பண்ணுறது கற்றுக்கொள்றதுன்றது வந்து கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட அப்படி நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் நமக்கு ஓரளவுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சால் புதிய புதிய டெக்னாலஜி கூட நம்ம கற்றுக்கொள்ள முடியும், அப்டேட் ஆகிறதுக்கு முடியும். அதுக்கான நமக்கு ஆட்டிடியூட் அல்லது நமக்கு அதுக்கான தைரியம், நம்மளால் முடியுன்ற கான்ஃபிடென்ஸ் அது மட்டும் இருந்தால் போதும். பொதுவாக எங்கள் வீட்டில் இது மாதிரியான ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிலாம் அணிந்து கொள்ள அனுமதி தரமாட்டாங்க. இப்போ வந்து நான் தனியாக இருக்கேன், யாருடைய கண்ட்ரோலும் நான் இல்லைங்கிறது தான் எங்கள் வீட்டில் நிறைய பேருக்கு வருத்தமாக இருக்குது. பெரியவங்களுக்கு கண்டிப்பாக நான் அம்மாவோட வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அதுவே ஒரு சூசைடல் முயற்சியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி டெக்னிக்கல் பர்சன், டெக்னிக்கலாக வளர்றது, நம்முடைய ஊழியங்களை செய்யறது, மற்ற ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது, அதெல்லாம் கூட முடியல அப்படின்னா வந்து இது மாதிரி தூங்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அது வந்து ஆல்மோஸ்ட் சூசைடல் முயற்சியாக இருக்கும். ஸோ இந்த இந்த ஆடைகள்லாம் நான் அணிந்து கொண்டிருக்கவே முடியாது. இன்னைக்கு காலையிலேருந்து 4-5 தடவை நான் ட்ரெஸ் மாற்றிட்டேன். அப்போ நான் அணிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னே ஒரு இது இருக்கு. கூட யாருமே இருக்கக்கூடாது. இது வந்து என்னோட டாட்டருக்கும் அந்த மாதிரி ஒரு இருக்குது கட்டுப்பாடுகள். அது போல் நாங்கள் வில்லேஜ்லேருந்து வந்ததுனால நிறைய பேருக்கு அது நல்லா இருக்குது. ஏன்னா நிறைய பேர் துணிஞ்சு அந்த மாதிரியான ஒரு படிப்பை படிக்க மாட்டாங்க. ஸோ நான் நல்லா செஞ்சதுனால வந்து என்னை எப்படியாவது ஒடுக்கணும் அல்லது என் கொட்டத்தை அடக்கணுன்ற மாதிரி சிலர் நினைக்கிறாங்க. பட் மீறி தான் நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மற்ற சபையினருக்கும் நான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் கற்றுக்கொண்ட பாடங்களை சீரான வீடியோஸை தொகுத்து நான் வந்து இது மாதிரி பப்ளிஷ் பண்ணிட்டு வரேன். கர்த்தரும் என்னை ஆசீர்வதிக்கிறார். இதை சாட்சியாக நான் சொல்ல விரும்புகிறேன்.